ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, மேலும் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவலை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் மாறி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கிரக மாற்றங்கள் ஏற்படாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ அப்போ கிரகநிலைகள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரகநிலைகள் மட்டும்தாங்க ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மே 31க்கு அப்புறமா நடக்கக்கூடிய அற்புதமான கிரக மாற்றமாக குரு இருக்கிறாரு. இந்த வருடம் குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க போகுது. ஜூன் 1 நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை சிம்மராசினியர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. அஷ்டம சனி காலம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே கஷ்டமான ஒரு காலம்தான். அந்த அஷ்டம சனி காலங்களில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் சொல்லி முடிக்க முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுடும். அந்தளவுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய கெட்ட பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் உண்டாக்குவார். அதுலேயும் சனி பகவான் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா சிம்மராசினியர்களுடைய ராசி அதிபதி சூரியனுக்கும் சனிக்கும் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருப்பார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் குரு இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். அதாவது அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை உங்களுக்கு பெருமளவில் கொடுக்காமல் தடுக்கிறதுக்காகவே இந்த பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த குரு பயிற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது. பொருளாதாரத்தை மாற்றி கொடுக்க போகுது. நீங்கள் இழந்த மரியாதையை மீட்டு கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போகுது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாக போக போகுது. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள், பணம் சார்ந்த விஷயங்களில் என்ன பாதிப்புகள் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவும் இருக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனை இந்த குரு கொடுக்க போகிறாரு. அப்படி குரு எந்தெந்த இடங்களில் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். எப்போதுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு குருவினுடைய பார்வை எந்தெந்த இடங்களில் பதியுது, அந்த இடங்கள் எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, இந்த தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீடான அயன சயன விரயஸ்தானத்தில் தான் குரு சஞ்சரிக்க போகிறார். மேலும் அவருடைய பார்வையால் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருணு ரோக சஸ்திருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது இந்த 3 விஷயத்துலையுமே. இந்த 5/12/2026 வரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து 7வது இடத்துல ராகுவும் இருக்க போகிறாங்க. ஸோ கோச்சார கிரகங்களுடைய நிலை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரங்க அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் ஏற்படாது. பொதுவாக விரயஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்க்குறாங்க, சஞ்சரிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக தான் நடக்க போகுது. அதுலேயும் குரு பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வந்தார், விரயஸ்தானத்தில் குரு வந்துட்டாருன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு விசேஷ பார்வையினால் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. ஸோ அதிகமாக நீங்கள் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும் கடந்து வரலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். எதை பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக இவங்க பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தப்பு செய்யாத வரைக்கும் சிம்மராசி நேயர்களை நீங்கள் எந்த வகையிலையும் பேசி மடக்கவே முடியாது. எல்லாத்துலேயும் துணிச்சலாக தான் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்குன்னு எத்தகைய இடையூறுகள் வந்தாலுமே கூட அவங்களுடைய தன்னம்பிக்கையாலேயே அவங்க எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அது கண்டிப்பாக அவங்களால அடைய முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வந்து வேற மாதிரியான கேரக்டர் அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போது வரக்கூடிய குருவால் ரொம்ப நாள் கனவு, என் ஆசையே இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னுடைய லட்சியம் இதுதான் அப்படின்னு, அந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து அடைவீங்க. குரு உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. ஸோ குரு அதற்கான நல்ல வழிகளை எல்லாம் காட்டுவார். ஸோ வழியை தான் அவர் காட்ட முடியும். அந்த வழியில் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஸோ குருவே வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாதகமான ஒரு காலம் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு வீட்டில் அதிகமாக நடக்கும் இந்த குரு இருக்கக்கூடிய டைமில். அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்க நடக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆடம்பர செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஆனால் ஆடம்பர செலவாகவே இருந்தாலுமே கூட அவசரப்பட்டு செய்யக்கூடாது. செலவு உங்களுக்கு அவசியமானதா அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஆடம்பரத்துக்காக மட்டும் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஆடம்பரத்தை தாண்டி அவசியத்தை வந்து உணர்ந்துக்கோங்க. தேவை இருந்தால் செலவு பண்ணுங்க. தேவையில்லைன்னா அந்த செலவு என்னத்துக்கு, தேவையில்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. ஸோ நீங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெருசாக இழப்புகளை சந்திக்க மாட்டீங்க. அதை எல்லாத்தையுமே வந்து தடுத்துருவார். ஸோ குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாகும். அந்த இடங்கள் எல்லாமே வந்து நல்ல இடங்களாக வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அவசியத்தை உணர்ந்து செயல்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னா நல்ல இடத்த பார்க்குறாரு. எப்போதுமே குரு பயிற்சியை விட குருவினுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது 5ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழறது அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைவீங்க. அந்த பணிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து நடக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். பணி வேணுமா, நல்ல வேலை வேணுமா, அதுவும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பணி சுமை வந்து அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் வேலை அதிகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதுக்கான பயனை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் பணி சுமை அதிகமாக இருக்கே அப்படின்றதுக்காக அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் தான் வந்து நஷ்டப்படுவீங்க. ஸோ கடினமாக உழைங்க, நல்ல வெற்றிகள் காத்துட்ருக்கு. இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த தேவைகளை கூட நீங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். கடந்த காலத்தில் நீங்கள் கடன் பட்டிருக்கீங்களா? எந்த கடன், யாருக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது? ஸோ அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயம் கடன் வந்து அடையும். அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. சொந்தக்காரங்க, உறவினர், உற்றார் உறவினர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்தும் வந்து போவீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்களே உங்களை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய வீடு இருந்ததுன்னா அதையெல்லாம் இப்போ நீங்கள் மாற்றிப்பீங்க. பராமரிப்பு பணிகள் எதுவும் செய்யணுன்னா அதெல்லாம் செய்வீங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு வந்து சரியாக போகும். பெருசாக பாதிப்புகளை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அதனால் அது சார்ந்த விஷயங்களுக்காக யாரும் பயப்படாதீங்க. அதே மாதிரி குருவினுடைய 7ஆம் பார்வை 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு சத்ரு ரோகஸ்தானத்தில் விழுது. ஸோ இந்த இடத்துல விழறதுனால கண்டிப்பாக வந்து சிம்மராசினியர்களுக்கு பிரச்சனை உருவாகும். என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது விளையாட்டுக்காக ஒரு விஷயம் பேசுவீங்க. அந்த விஷயம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுக்காக உங்களை வந்து தப்பாக நினைக்கிறது, இல்லைன்னா வந்து கோவப்படுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி பகைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசை வந்து நோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. கடன் வாங்கியாவது அசையும் அசையா சொத்து வாங்கணும் அப்படின்ற ஆசையும் ஆர்வமும் சிவராசிக்காரங்கள்ட்ட இப்போ அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பகைவர்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களாகவும் மாறிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க பகைவராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பகைவர்களாக இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து சான்ஸ் உங்களுக்கு 50/50 இருக்குது. அப்படிங்கிறதுனால நல்ல நண்பர்களாக இழந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களை நம்பி பகைவர்களாக இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எதிரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து இனிமேட்டுக்கு யாருமே வந்து எதிரியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அடிப்பணிந்து போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பகையெல்லாம் மறந்துட்டு இனிமேட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பச்சை கொடி காட்டிடுவாங்க.
ஸோ பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் அடைச்சிடுவீங்க. பல வழிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பார்த்துட்ருக்கக்கூடிய வேலை, நடந்துகிட்ருக்கக்கூடிய தொழில் எல்லாமே வந்து எது என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கோங்க. எதையும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த தொழிலை மட்டும் மாற்றக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த தொழிலை மாற்றுறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும். ஸோ என்ன செய்கிறீங்களோ அதே செஞ்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி காலம் வேறு இல்லையா, கண்டிப்பாக ஏதாவது பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. அதாவது நல்ல ஆயுள் வந்து இருக்குது. ஆயுள் பிரச்சனை இருக்கவே இருக்காது, பயப்படக்கூடாது. சின்ன சின்னதாக அப்பப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இயல்பாகவே மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. நல்ல ஒரு ஆயுள் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயமே நடக்க போகுது. ஏன்னா 9ஆம் பார்வையே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே குருவோட பார்வை விழுது. அப்படிங்கும் பொழுது குரு வந்து சனி சம்பந்தமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா இன்னும் வரக்கூடிய 8 மாதத்துக்கு இந்த யோகம் இருக்க போகுது. இந்த 8 மாதத்தில் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய எந்த தாக்கமுமே வந்து செல்லாது. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து ஒன்றுமே பண்ண மாட்டார் சனி பகவான்.